வணக்கம் நண்பர்களே. இன்று பேசுவோம் பகிர்வோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். இதில் முக்கியமாக தமிழர்களுடைய வங்கி தொடர்பாக பலர் அதை பற்றி சிந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் அது முழுமை அடையவில்லை. இதுவரையும் பலரால் முன்மொழியப்பட்டுள்ள ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கனடாவிலிருந்து அரண் நவரத்னம் இது தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த விடயங்களில் முன்முயற்சி செய்து வருகின்றார். வெகு விரைவில் தமிழர் வங்கி சேவை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றார். அவரோடு நாம் இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் அரண் நவரத்னம். வணக்கம் MNM அனசன் அவர்களே. தமிழ் எக்கனாமிக் கவுன்சில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அதனுடைய சேவைகள் என்னென்ன? எப்பொழுது இதை முழுமையாக தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்போகிறீர்கள்? தமிழர் பொருளாதார மையம் என்ற கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2013 ஒரு 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 சிந்தனையாக தொடங்கி எமது நண்பர்கள் மத்தியில் அதை அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஒரு 20 பேரை எமது வீட்டில் கூப்பிட்டு அதுல தமிழர்கள் மட்டுமில்லை வேற்றினத்தவர்களும் நண்பர்களை கூப்பிட்டு இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இது முக்கியம் என்ற விடயங்களை எங்களை ப்ரொஃபஷனல் செட்டிங்ல இருக்கக்கூடிய கூடி கொண்டு அதை பிரசன்ட் பண்ணிக்க தெளிவுபடுத்திக்க அதுக்கான ஃபீட்பேக் கொடுத்துச்சிடும். அப்ப அதை வச்சுக்கொண்டு 2015 ஒரு ஆஃபிஷியல் லான்ச் மாதிரி செஞ்சு கிட்டத்தட்ட சென்டர் ஃபார் சோஷியல் இனோவேஷன், ஸ்டார்ட் அப் கனடா, மற்றது இன்னும் ஒரு ஸ்பீக்கர் டாக்டர் சிவா ஐயாத்துறை, அதாவது இமெயில கண்டுபிடிச்ச டாக்டர் சிவா ஐயாத்துறை, இப்படியானவர்களை கூப்பிட்டு இந்த விடயத்தை கொஞ்சம் தொடர்ந்து பேசுறோம். அதுல ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்து அதை பற்றின ஒரு தெளிவு விளக்கம், என்ன செய்ய போகின்றோம் என்ற விடயத்தை மக்களிடம் தெளிவுபடுத்தி 2016 17 தாயகத்து யூனிவர்சிட்டி கெப்டா மற்றும் பல என்டிட்டிஸோட மற்றது நார்த் ஈஸ்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கக்கூடிய மிஸ்டர் நசீர் அல்லது மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவரோட எல்லாம் இதை பற்றி கலந்துரையாடி அவங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் இதை தெளிவுபடுத்தினோம். 2018 இந்த கட்டமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் ஆபீஸ் ஆரம்பித்து ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் என்ற மாதிரி தொடங்கி அதுக்குள்ள இந்த கட்டமைப்புக்கான விடயங்களை செய்கிறதுக்கான முன்முடைப்படுத்து சில விடயங்களை அதனூடாக செய்தோம். 2 முயற்சிகள். ஒரு முயற்சி இந்த ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தி அதுக்குள்ளால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பிசினஸ் உருவாக்கி அதுக்குள்ள அவைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கொடுத்தோம் வெளிநாட்டுல இருந்து. இத எங்க செய்ய போறீங்க? நீங்க கனடாவிலயா, இலங்கையிலயா அல்லது உலகம் முழுவதிலுமா? எங்க? முதல் கட்ட முயற்சி நாங்கள் இலங்கையில ஆரம்பித்தோம். யாழ்ப்பாணத்துல ஹெட் குவார்டர்ஸ் அப்படித்தான் தொடங்கினது. அன்பார்ச்சுனேட்லி இந்த கோவிட் என்ற பெருந்தொற்று நோய் எங்களோட விடயங்களை கொஞ்சம் பின்னோக்கி நகர வைத்து விட்டது. என்னன்னு சொன்னால் அது ஒரு அந்த நேரம் ஃபண்டுகளும் டிரைவ் பண்ண தொடங்கிட்டு எங்களுக்கான பணங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அப்ப இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக தான் நாங்கள் என்விஷன் பண்ணியிருந்தோம் அந்த நேரம். அப்ப அதுக்குள்ளால ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ற மெத்தடாலஜியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. அதுவே தானே தன்னர்ச்சியாக இயங்கக்கூடிய அமைப்பா நாங்கள் உருவாக்கல. அப்ப மக்களோட கான்ட்ரிபியூஷன்ல தங்கி இருந்தால கோவிட் நேரம் உங்களால் கான்ட்ரிபியூஷன்ஸ் எடுக்க முடியாத நாங்கள் அதை ஒரு சின்ன மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு வந்தது ஒரு கடந்த 2-3 வருடங்களாக. அப்ப இப்ப 2025 நாங்கள் மீண்டும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கான அதுக்கான டீமும் எங்களுக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறையும் இருந்தது. அப்ப அதுகளை எல்லாம் இந்த கோவிட்ல யூஸ் பண்ணி நாங்கள் அந்த கிளப் ஹவுஸ் மாதிரின அப்ளிகேஷன் அதுகளை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த 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 குறைகளை நிவர்த்தி செய்தோம். அப்ப இப்ப நாங்கள் 2025 ஜனவரியிலிருந்து மீண்டும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு ரெடியா இருக்கிறோம். நன்றி. ஆனால் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வங்கி செயல்பாடு என்று வரும்பொழுது இப்ப மக்களுடைய பணம் தான் இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அதை எந்த நம்பிக்கையில இந்த வங்கி செயல்பாடுகள்ல மக்கள் டிபாசிட் பண்ண முடியும் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீங்கள் இந்த திட்டத்தை முழுமையா வங்கி என்றது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த திட்டம், சரியா? இதுல கிட்டத்தட்ட ஒரு 7-8 செயல் திட்டங்கள் இருக்கு. எங்களுக்கான ஒரு கட்டமைப்புல எங்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டி, எங்களுக்கான
ஒரு இனோவேஷன் லேப், எங்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை தரக்கூடிய செயல் திட்டப்படக்கூடிய ஒரு திங் அண்ட் டூ டேங்க். மற்றது அதுக்குள்ள அந்த வெஞ்சர் கேபிட்டல் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் மெதடாலஜியில வெஞ்சர் கேபிட்டல் ஒரு பெரும் பங்காற்றும். அப்ப அதுக்கான ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம் அப்படி என்று சொல்லி ஒரு 5-6 விடயங்களை உள்ளடக்கினது தான் இந்த தமிழர் பொருளாதார மைய கட்டமைப்பு. அதுக்கு வலு சேர்க்கிற விதமாகத்தான் இந்த பேங்கோ அல்லது இந்த ஸ்மார்ட் சிட்டி என்ற சோழபுரம் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் சிட்டியோ மணிகிராமம் வங்கி என்ற கூடிய திட்டங்கள் வந்து அதுக்கு வலு சேர்க்கும். அதே மாதிரி தமிழ் இன்டலெக்சுவல் ஃபாரம், மற்றது தமிழ் வால் ஸ்ட்ரீட், தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க்கான விடயங்களும் இன்னும் அந்த பணங்களை வேற வேற டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து மக்கள் பலதரப்பட்ட ஆக்கள் இருப்பினர். இப்ப சாதாரண மக்கள் பேங்க்ல வாய்ப்புல இருக்கிற பணத்தை எடுத்து ஒரு பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் செய்ய போகுது. அதனால நீங்க உடனே அந்த பணத்தை கேட்டா தரமாட்டிடும். என்னன்னு சொன்னா அது எங்கேயும் வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பினோம். சரிதான், அதுக்கான வட்டி இடிக்கொண்டே இருக்கும். அந்த வட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர காசுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து வட்டியாக தரப்படும் உங்களோட சேவிங்ஸ்ல போடுற பணத்துக்கு. அப்ப அப்ப அதெல்லாம் நான் கொஞ்சம் தெரிஞ்ச வழியாத்தான் நான் என்னன்னு சொன்னா இப்ப இத ஒரு 6 விடயங்களை உள்ளடக்கி போட்டு இதை வந்து ஒரு செப்பரேட் ஸ்பின் ஆஃப்ஸா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸை உங்களுக்கு உள்ளிழுக்கிறதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை வேணும். தமிழ் எக்கனாமிக் கவுன்சிலை எவ்வளவு தூரம் நம்பலாம்? தமிழ் எக்கனாமிக் கவுன்சில்ன்றத வந்து இப்ப நாங்கள் ஒரு 3 இதா செட் பண்ணி இருக்கிறோம். 3 லெவல் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. 3 levels of accountability. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அட்வைசரி போர்டு வந்து அந்தந்த கண்ட்ரிக்கான ஆக்டிவிட்டிஸை வந்து ஓவர்சீ பண்ணுது. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில நாங்கள் ஆரம்பித்தபடியா அங்கே ஒரு 7 பேர், அதுல தமிழர்களும் தமிழர் இல்லாதவர்களும் இருப்பார்கள். அல்லது வந்து சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜேந்திர தியாகராஜர், அவர் ஒரு 2 பேங்க்கு சிஇஓவா இருந்தவர். இப்படியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து அந்தந்த டீமுண்ட வரவு சில திட்டங்கள் இப்படி இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுற விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் ஆடிட் பண்ணிடும். ஆடிட் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரும் அந்தந்த கண்ட்ரிக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பின ஒரு ஃபேம் உண்டு. அப்ப அவையெல்லாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த பண கையாளர்கள் எல்லாம் சரியாக நடந்ததுன்னு சொல்லி சைன் ஆஃப் பண்ணிடும். குளோபலி ஒரு அட்வைசரி குரூப் இருக்கு. அதை வந்து அந்த குளோபல் டீம் என்ன செய்யுதுன்றது அவையின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆடிட் பண்ணி இந்த கண்ட்ரிஸ் வாரியா வந்து என்ன நடக்குதுன்றது சொல்லி ஆக்டிவிட்டிஸ் ஆடிட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சரை தான் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப கண்ட்ரியில மட்டும் அக்கௌண்டபிலிட்டி மட்டும் இல்லை, அந்த நாடுகளுக்கான செயற்திட்டங்களை வந்து ஓவர்சீ பண்றது மட்டும் இல்ல, குளோபலியும் இட்ஸ் கெட்டிங் ஆடிட்டட் செகண்ட் டைம் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபர்ம் ஆல்சோ. அப்ப இப்போ ஒரு 4-5 லேயர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருக்கேக்க வந்து அந்த நம்பத்தாமே நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற எல்லா அமைப்புகளை பிளவும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இப்ப வெளிநாட்டுல இயங்கக்கூடிய இப்ப ரெட் கிராஸுக்கு இப்படியான அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ரக்சர் இல்லையன்னும் போது நான் நினைக்கிறேன் மக்கள் எங்களை சாதாரணமா நம்பலாம். ஆனால் இப்ப உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தமிழர்களுடைய பொருளாதார வல்லமை வந்து மிக பெரிது. ஆகவே வந்து இப்ப தமிழர்களை இப்ப யாழ்ப்பாண தமிழர்களையோ இல்ல மட்டக்களப்பு தமிழர்களையோ இலங்கை தமிழர்களை அபிவிருத்தி நோக்கிய பாதைக்கு முன்னெடுத்து செல்வது மிக இலகுவான ஒரு விடயம். ஆனா இவ்வளவு காலமும் ஏன் அது நடைபெறவில்லை என்ற கேள்விக்கு என்ன பதில்? என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு உணர்ச்சி அரசியலுக்கு பழக்கப்பட்ட ஒரு சமூகம். அப்ப நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகளும் அதுக்கு எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு அப்ப 2009க்கு முதல் வந்து எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்தது. அந்த கட்டமைப்பு வந்து சரியாக இயங்கி கொண்டிருந்தது. மக்கள் அதில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். 2009 அந்த கட்டமைப்பு எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை மூலமா அந்த கட்டமைப்பு சிதைத்திருக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தால். அந்த கட்டமைப்பு அழிந்த போது எங்களது மக்கள் அதில் இருந்து எப்படி மீண்டு அடுத்த இன்னொரு கட்டமைப்பை உருவாக்குறது என்ற முயற்சியை அரசியல் கட்சிகளும் மற்றவர்களுக்கும் அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்னை முன்னிலைப்படுத்துவது, இனத்தை முன்னிலைப்படுத்தாத செயற்பாடுகளை வந்து நாங்கள் ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டோம். அதில் ஒரு சில பேர் விலக்கி வாங்கப்பட்டார்கள் இலங்கை அரசாங்கத்தால். அப்ப எங்களுக்கு எதிராகவே செயற்பட வைக்கப்பட்டார்கள். அப்ப
அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எங்களால வந்து அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியல. ஆனா நான் இந்த கட்டமைப்பை உருவாக்குற முயற்சியை வந்து கிட்டத்தட்ட 2009லயே இந்த மைண்ட்ல யோசிக்க தொடங்கிட்டேன். இப்ப 2011 வந்து கிட்டத்தட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள அவையெல்லாம் பிஹெச்டிஸ் அப்படி இப்படி என்று சொல்லி இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்ஜினியர்ஸ் அவையோட எல்லாம் சும்மா சாடிய காய்க்க தொடங்கி 2013 ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான அந்த முயற்சி வந்து நான் ஒரு ஸ்லைட் ஷோ ஒன்று ஃபுல் ஃபார்ம் ஸ்லைட் ஷோ ஷேர் பண்ற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபுல் டைம் வேலையை செய்து கொண்டு நான் ஒரு தனி மனிதனாக இதை ஒரு ஒரு விடயத்தை கொண்டு வந்து ஒரு பெரும் சவாலாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 2015 உண்மையை ஒரு ஒரு சீரியஸா கொண்டு வந்து எங்களுக்கு அந்த ஆள் பற்றாக்குறை என்று சொன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு பாயிண்ட்ல நானும் என்னுடைய நண்பர் மட்டுமே நடத்துற ஒரு அமைப்பாக வந்தது இந்த கோவிட் மூட்டம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கிளப் ஹவுஸ் அதுல யூஸ் பண்ணி வேற வேற இடங்கள்ல அதுகளை பிரசன்ட் பண்ணும்போது இந்தியாவில இருந்து இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாட்டுல குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் எல்லாம் இதுல அதுல வரிவினம் வந்து கேட்பினம். பிறகு வந்து கேட்டுச்சுன்னா ஏன் நீங்கள் எங்களை கன்சிடர் பண்றீங்க இல்ல ஏன்னா தமிழர் என்றா நாங்களும் தமிழர்றானே. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலேசியாவிலேயும் எங்களுக்கான டிஸ்கிரிமினேஷன் இருக்கு தமிழர்களுக்கு. அப்ப இந்தியாவில தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு சுயாட்சி இருக்கிறபடியால அந்த 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 பிரச்சனை இல்லை. ஆனா மலேசியாவில அது இருக்கு. அப்ப எனக்கு ஒரு மலேசியன் பேக்ரவுண்ட் தமிழன் நான் என்ற முறையில என் பேரண்ட்ஸ் மலேசியா இருந்தாங்க. எனக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 250 ஃபேமிலி அங்க இருக்கு கிட்டடி சொந்தம். அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த 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 ஹிஸ்டரி தெரியும். அப்ப நான் யோசிச்சேன் அப்ப ஏன் நாங்கள் தமிழரின் தாயமாக ஒரு 3 நாட்டை தேர்ந்தெடுக்க கூடாது. தமிழர்கள் செறிந்து வாழ்ற நாடு. அது இலங்கை, மற்றது இந்தியா, மற்றது வந்து மலேசியா. இப்ப நீங்க சோழர் வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் சொன்னால் தமிழர்களின் பெருமைமிக்க ஒரு ஒரு பீரியட் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடல் வணிகத்திலேயே இதையோ சிறந்து வழங்கின ஒரு ஒரு 15 நாடுகளை எங்களை கட்டுப்பாட்டுல வைத்துக்கூடிய ஒரு 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 கட்டமைப்பு இருந்தது வந்து சோழர் சாம்ராஜ்யத்துல. இப்ப இந்த வரன் இப்ப பறந்துபட்ட எல்லாரையும் இப்ப இந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், உலகளாவிய தமிழர்களை ஒன்றிணைப்பதில் இது லேசான விஷயம் இல்லை. இது சாதாரணமான விஷயம் இல்லை. இது எப்படி சாதிக்க போறீங்க? இப்ப தமிழர்களை மட்டும் நாங்கள் ஒன்றிணைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா எல்லாரும் வந்து தமிழர்களை ஒண்டா சேர்க்கணும், தமிழரை ஒண்டா சேர்க்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்கள் ஒரு எக்கனாமிக் சென்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு 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 நேஷனா யோசிப்போம்னு சொன்னால் எங்களை ஒரு ஒரு நேஷன், நான் ஒரு செப்பரேட் நேஷன், அதுக்காண்டி நாங்க பிரிஞ்சு போகணும் மட்டும் இல்லை, ஒரு கண்ட்ரியில இருந்து பிரியணும் தேவையில்லை. ஒரு தமிழர் இனம் என்று சொல்லி நாங்கள் யோசிச்சோம். நாங்கள் ஒரு நேஷன் விதவுட் அ ஸ்டேட் யோசிச்சோம்னு சொன்னா எங்களுக்கான ஒரு ஒரு ஃபாரின் ஆஃபீஸ் அல்லது எங்களுக்கான ஒரு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் நாங்கள் யோசிக்க வந்து நாங்கள் ஒரு ஒரு 100 நாட்டிலேயாவது எங்களுக்கான அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அப்ப இந்த மைண்ட் செட் வந்து நாங்கள் ஒரு நேஷன் விதவுட் அ ஸ்டேட் நான் அந்த மைண்ட் செட்டை யோசிக்க வந்து அப்ப இதுக்குள்ள வந்து தமிழர் அல்லாதவரும் இருக்கணும். அப்ப இப்ப இப்ப சோழர் வந்து தமிழரோட மட்டும் வணிகம் செய்து மேல வரையில சீனாவோடையும் வணிகம் செய்தார்கள், கம்போடியாவோட வணிகம் செய்தார்கள். அப்ப அதுல இருக்கக்கூடிய 500 ட்ரேட் கில்ட் அப்படி எல்லாம் பெரிய பெரிய விடயங்கள் செய்யும் போது அந்த ட்ரேட் கில்ஸ் தான் அவருக்கான அந்த அந்த வணிகத்தை முன்னெடுக்க தொடங்கினது. அப்ப அந்த 500 ட்ரேட் கில்ட் வந்து ஒரு சரியான ஒரு இம்பாக்ட செய்யக்கூடிய ஒரு விடயமாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தது சோழர் டைம்ல. அப்ப அதே இதைத்தான் எங்களோட முப்பாட்டன் சோழர்கள் ராஜேந்திர சோழன் செய்ததைத்தான் நானும் இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு செல்லலாம் இருக்கிறோம். இப்ப வந்து எவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறீங்க? உங்கள்ட்ட எவ்வளவு ஃபண்ட் இருக்குது இப்ப? இப்ப நாங்கள் ஃபண்ட்ன்றதை விட இப்ப முதல் வந்து கட்டமைப்பு உருவாக்க வழிகிட்டோம். என்னன்னு சொன்னா இப்ப இப்ப ஆள் பற்றாக்குறையால தான் போராட்டம் தோத்ததுன்ற ஒரு 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 குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. இல்ல வெயிட், ஆள் பற்றாக்குறை இல்ல, உலகளாவிய ரீதியில நல்ல படித்த எக்கனாமிஸ்டுகள் வந்து இருக்கிறார்கள். அவர்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைக்க வேணும். அதுக்கு என்ன முயற்சி செய்தீர்கள்? அதுதான் அப்ப அதுக்குதான் நான் வர்றேன். என்னன்னு சொன்னா இப்ப முதல் ஒரு டீம் வந்து பில் பண்ணணும். அதுல வந்து தமிழர்களும் நன் தமிழர்களும் ஒரு ஒரு சி ஸ்வீட்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் வந்து உருவாக்கணும் கட்டமைப்பு. அப்ப அதை இல்ல இன்னும் ஒரு கேள்வி வருது எனக்கு என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட 9 வருஷம் இது ஆரம்பிச்சு ஏன் இன்னும் அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் இருக்கிறது?
என்னன்னு சொன்னால் இப்ப இப்ப ஆட்களுக்கு வந்து இப்ப இது ஒரு 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 முன் முயற்சியா செய்யும் போது இது ஃபுல் டைமா நாங்க செய்யல. இது வந்து எல்லாருமே தங்களோட பர்சனல் டைம்ல செய்யற ஒரு விஷயம். அப்ப அதுக்கான ஓர்வம் இருக்கக்கூடிய ஆட்கள், மற்றது தமிழர்களை வந்து விரும்பக்கூடிய ஆட்கள், தமிழர்கள் வெல்லோன்னு நினைக்கக்கூடிய மற்ற நான் தமிழ்ஸ் அப்படி ஐடென்டிஃபை பண்ணித்தான் நாங்கள் அந்த டீமை ஃபார்ம் பண்ணினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சி ஸ்வீட்னு சொல்லக்கூடிய ஒரு 25 பேர். அப்ப அது உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு தனி மனிதனாக என்னால ஒரு சர்டன் முயற்சியை தான் எடுக்க முடியும். அப்ப அதுல தான் அந்த டிலே. அப்ப அது எடுத்தாச்சு. அப்ப நெக்ஸ்ட் இயர்ல நின்று அந்த பாய்ச்சல் வந்து இன்னும் கொஞ்சம் இப்ப கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் எடுத்துட்டோம். 3 பேர். இப்ப ரொபின்சன் பிரசாந்தன் இலங்கையை ரெப்ரசென்ட் பண்றார். தமிழகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு படித்த மனிதர் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்றார். மலேசியாவில் வந்து ஏகே நடராஜ் என்ற ஒரு மலேசிய தமிழர் ரெப்ரசென்ட் பண்றார். அப்ப எங்களோட 3 அந்த என்டிட்டிஸ்க்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் டீம் வந்து இப்ப ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த 3 லீடர்ஸ். அப்ப இனி வந்து இந்த கட்டமைப்பை கொண்டு போறதுன்றது வந்து நாங்கள் ஏற்கனவே சில சில இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. புத்தாக்க முயற்சியை செய்யக்கூடிய ஈகோ சிஸ்டம்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரி வைடாவே பெரிய அளவில் இருக்கு. அதுகளோடையே நாங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கண்ட்ரியோட ஏற்கனவே சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப இப்ப வந்து இனி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வலையில இனி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸுக்கு வரும்போது அது இருக்கிறதால எங்களுக்கு இப்ப பெனட்ரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன செய்தாலும் இப்ப இலங்கையில செய்கின்ற எல்லா விஷயங்களையும் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்துதான் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் தனியா ஓட முடியாது. ஆகவே வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்தோடு அங்க ரிஜிஸ்டர் பண்ணி செய்கின்ற நேரத்துல இப்ப வெளிநாட்டுல இருந்து வருகின்ற பணம் அங்க அங்க வரும்பொழுது அது விடுதலை புலிகளுக்காக காசு சேர்க்கிற பணம் என்கின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இப்ப இப்ப படித்தவர்கள் எக்கனமிஸ்டுகள் முன்வைக்காவிட்டாலும் கூட இனவாத சிந்தனை உள்ள எக்கனமிஸ்டுகள் கூட முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த சிக்கல்களை எப்படி நீங்க தீர்ப்பீங்க? நாங்கள் இப்ப இந்த அமைப்பை பற்றி இப்ப இலங்கை அரசாங்க தெரியப்படுத்தி இருக்கிறோம். எங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப பிரசிடென்ட் லெவல் மட்டும் தெரியப்படுத்தி 2017 பிரசிடென்ட் ஆஃபீஸர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி பர்சனலா போய் ஆஃபீஸ்ல மீட் பண்ணி பிரசிடென்ட்டை இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி நாங்கள் வந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கு வரவில்லை, இந்த நாட்டை மேம்படுத்தவே வந்திருக்கிறோம். வடக்கு கிழக்கு கிட்டத்தட்ட 30 வருட போராட்டத்தால் பின்தங்கி இருக்கிறது. அதனால் அந்த 2 ரீஜனை தான் நாங்கள் முதல் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படியும் ஒரு பாசிட்டிவ் இஃபெக்ட் தான் உங்களோட நாட்டுக்கு கொண்டு வர வேண்டபடியத்தை தெளிவுபடுத்தி நாங்கள் எங்களோட அமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். எங்களோட அட்வைசரி போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கள இனத்தை சேர்ந்த இப்ப சிஐசி என்று சொல்லக்கூடிய கிளம்புண்ட ஃபார்மர் சேர்மன் பிரசிடென்ட் கவுன்சில் டாக்டர் ஹர்ஷா காப்ரர் இப்படியான சிங்கள ஆட்களும் வந்து எங்கட கட்டமைப்புல இணைந்து பணியாற்றுகிறாங்க. அவங்க தான் ஓவர்சி பண்ணினோம் இந்த விஷயத்த. அப்ப நான் சொல்லுவேன் இந்த இனவாதம் என்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேரொழிய இப்ப நான் சொல்லுவேன் சிங்கள மக்களோட நான் 2009 முதல் எனக்கு பழக்கமே இல்லை. நான் அவையோட பழகினதும் இல்லை, எனக்கு அவையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனா 2011 பிறகு ஒரு ஒரு கட்டமைப்பு மூலமாக அவருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனேன். ஒரு ஒரு ரீகன்சிலியேஷன் மூவ்மெண்ட் மூலமாக அந்த இனத்துக்கு நான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறேன். அப்ப அதோட பழகித்தான் இந்த கட்டமைப்பை நான் உருவாக்கினான். அவையை உள்வாங்கக்கூடியதா இருந்தது. என்னன்னு சொன்னா அவர்களும் படித்த இளைஞர்கள் எங்களுக்கு நடந்த அநீதியை புரிந்து கொண்ட சிங்களவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அமைதியாக இருந்தார்கள், இப்போது பேச தொடங்கியுள்ளார்கள். அப்ப அப்படியான நண்பர் குலாத்தை எங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிங்கள மக்களை நாங்கள் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் செய்யும் உள்வாங்கியபடியாகத்தான் எங்களால வந்து இப்படியான நபர்களையும் பெரிய கட்டமைப்புல ஹர்ஷ சுபசிங்க கோட்ஜனோட தலைவர், சஞ்சீவ வீரவன்ச WSO2 அதை இப்போது விற்கப்பட்டு விட்டது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு, வேர்ச்சுசா இப்படியான நிறுவனங்களோ கூட நாங்கள் போய் இதை பற்றி பிரசன்டேஷன் செய்து அது அவைண்ட உள்வாங்கக்கூடியதா இருந்தது. அவைண்ட ஆதரவு என்னன்னு சொன்னால் இப்ப வடக்கையோ கிழக்கையோ அபிவிருத்தி செய்வதற்கு இப்ப வெளிநாட்டு தமிழர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்களை கொண்டு போடுற நேரத்துல பல தடைகள் வருகின்றன. ஏனெனில் வடக்கு செழித்துவிடும் அல்லது கிழக்கு செழித்துவிடும் என்கின்ற ஒரு அச்சம் தெற்கு மக்கள் மத்தியில இருக்கிறது. இது காலாகாலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அச்சநிலை. இந்த அச்சநிலையை முதல்ல போக்கணும். அதுக்கு பிறகுதான் இவ்வாறான அபிவிருத்திகள் சாத்தியமாகும் இல்லையா?
நான் நினைக்கிறேன் இது ஒரு பிழையான ஒரு 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 வாதம். என்னன்னு சொன்னால், நான் வந்து சிங்கள ஒரு டிரைவர் ஒரு ஆளை பணியில் அமர்த்தித்தான் 2016 போனான் இலங்கைக்கு. நான் வந்து 15 வயதில் விட்டு விட்டுட்டு வந்த ஒரு நாட்டுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் போகுது. சரியா? ஒரு 15 வயது ஒரு ஒரு டீனேஜரா வந்த நான் கனடாக்கு ஒரு ஒரு முழுமையடைந்த ஒரு ஒரு குளோபல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவா நான் திரும்பி போறேன். 21 வருஷம் எனக்கு இலங்கையில இன்னும் இருந்தாண்டே தெரியாது. ஆக எனக்கு இருந்த அதே கனெக்ஷன் வந்து அந்த 2 முதலமைச்சர்களும், அதுவும் எனக்கு ஃபேமிலி ஒரு தொடர்பால கிடைச்ச 2 கனெக்ஷனை வச்சு கொண்டுதான் நான் போனேன். யூனிவர்சிட்டி ஜெப்னாலேயும் எனக்கு ஒரு 2 கனெக்ஷன் இருந்தது. அப்ப அதை வச்சுக்கொண்டே என்னால உழவு சாதிக்க முடிந்தது. அப்ப நான் ஒரு சிங்கள டிரைவரை பணியமர்த்தி போனாங்க முழுக்க டூர் நார்த் ஈஸ்ட் ஃபீல்ட் ஸ்டடி என்று சொல்றது. அப்ப என்ன இருக்கு என்ன இல்லைன்றது அக்குவர் ஆணுவரா நாங்கள் 2 பேர் போய் நானும் என்னுடைய நம்பர் ரோக்கஸ் பண்ண பிள்ளையும் போய் அதை செய்யும் போது பலதரப்பட்ட மக்களோட நாங்க பேசினாங்க. அப்ப இந்த டிரைவர் வந்து எங்களோட வருவார். அப்ப அவருக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அவ்வளோ அப்படி தெரியாது. நான் கொரியாவில் ஒர்க் பண்ண ஒரு டிரைவர் அவர் அங்க ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சவர் விட்டுட்டு வந்து இப்ப டூரிஸ்டுக்கு டிரைவிங் செய்யறார். அப்ப நான் ஒரு பகுதியா சொன்னேன், ஈஸ்டுக்கு போடுறோம்னா நாங்கள் கண்டிக்கு போவோம், ஒருக்கா தலதா மாளிகை ஒருக்கா கும்பிடுவோம். நான் வந்து இன்னொன்னு சொல்லணும், கொசுருத்தாவல் நான் வந்து 2012 மகாயன பௌத்தத்தை தழுவிக்கொண்டேன். தமிழரின் பண்டைய மதமான மாய பௌத்தத்தை தழுவிக்கொண்டேன். நான் இந்துவாக இருந்தாலும் அந்த மதத்தை கூட பழகணும்னு சொல்லி தழுவிக்கொண்டேன். அப்ப நான் ஒருக்கா தலதா மாளிகைக்கு போவோம்னு கேட்டேன். அப்ப கேரளால நான் போய் 94 போனா போமான்னு சொல்லி. இப்போ போகும்போது அந்த டிரைவர் சொன்னார் சரி என்று சொல்ல, நான் ஒரு பகுதியாக சொன்னேன், உங்களோட வில்லேஜை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் ஒரு சிங்கள கிராமத்தை ஒரு நாளுமே பார்த்தது இல்லை. நான் ஒரு 100% வெஜிடேரியன். நான் உங்களை புடிச்சிட்டப்பட கடும் வெஜிடேரியன். சொர்க்கா வாங்குவேன், போய் பார்ப்போம், ஒரு சைவ பிராணி அப்ப போய் பார்ப்போம் உங்களோட வில்லேஜ். அந்த டிரைவர் எனக்கான ஃபுட் எல்லாம் வாங்கி, என் நண்பர் ரோக்கஸுக்கு சில அலர்ஜிஸ் இருக்கு, அதுக்கான எல்லாம் வழிமுறை எல்லாம் செய்து, தேங்காய் பூ போடாம கறி செய்து, எங்களுக்கு புறம்பா கறி செய்து, அப்படி என்ற ஒரு ஒரு விருந்தோம்பல் செய்தார். அப்ப நாங்கள் அவரோட இருந்து எல்லாம் கதைக்கும் போது அவர் சொன்னார், எந்த வில்லேஜ்லயே ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கதைப்போம் என்ற நண்பர் சொல்லி. அப்ப நாங்க போய் கதைச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணார் இவருக்கு. அப்ப நான் சொன்னேன், கடைசியா நான் முடிச்சேன்னு சொன்னா, நாங்க இனவாதிகள் இல்லையாப்பா, ஒரு ஒரு இனவாத அரசாங்கத்தால நாங்க இனவாதத்துக்குள்ள தூண்டப்பட்டோம். அப்ப தமிழர்கள் இனவாதி இல்லை. இல்ல பிரச்சனை என்னன்னா, தமிழர்களோ சிங்களவர்களோ யாருமோ இப்ப பொதுமக்கள் இனவாதிகள் அல்ல. இப்ப எங்கேயுமே இப்ப நீங்க அமெரிக்காவில கனடாவில் இருக்கிறீங்க, அமெரிக்காவில உள்ள நிலைமை என்ன, ஒரு இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில இப்ப இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள். அப்ப அதே போலத்தான் இலங்கையிலும் இந்த இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள். பொதுமக்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட இந்த அரசியல்வாதிகளால் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கான இடையூறு வரும் தானே. நான் போய் செய்கிறேன், உலகளமா ஒர்க் செய்து கொண்டிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15 ஸ்டார்ட் அப்புக்கு நாங்க ஃபண்ட் எடுத்து கொடுத்தனாங்க. அதே மாதிரி இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மெஷினரி கொண்டு வந்து ட்ரெயினர்ஸையும் கொண்டு வந்து 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணாங்க, வொகேஷனல் ட்ரைனிங். ஒரு கட்டத்திலையும் எனக்கு ஒரு சிங்கள அரசாதியும் தடை வந்ததில்லை. எங்கட அமைப்புக்கு ஒரு தடையும் வந்ததில்லை. என்னன்னு சொன்னா, நாங்க வெளிப்பட தன்மையோட இயங்கினாங்க. நாங்கள் இன்னத்துக்கு அந்த நாட்டில் இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது, பிரசிடென்ட் ஆஃபீஷியல் அந்த லெவல்ல ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எல்லாமே தெரியப்படுத்தி கொண்டிருப்போம். நாங்கள் இந்த எந்த ஜனாதிபதி காலத்துல இது வந்து கிட்டத்தட்ட ரணில் அரசாங்கம் அமைந்து மைத்ரிபால ஸ்ரீசேன அதிகாரத்திலையும் செய்திருக்கிறோம். கோத்தாபய ராஜபக்ச இருக்கைக்கும் சில முயற்சிகள் செய்திருக்கிறோம், சின்ன முயற்சிகள். எப்பவுமே நாங்கள் நோட்டிஃபை பண்ணிடுவோம், இதுதான் நாங்க செய்கிறோம், இந்த ஈவென்ட் செய்கிறோம். எவ்ரி 3 months நாங்கள் ஒரு இமெயில போடுவோம், லைக் ஒரு டீட்டெயிலா இதுதான் எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லும் போது அவைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது. புதிய என்பிபி அரசாங்கத்தோட காய்ச்சிங்களா, அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியோட காய்ச்சிங்களா? அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளவே எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு சொன்னா, என்னுடைய பாலிய நண்பர் வந்து இப்போது ஒரு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவர் எங்களோட அமைப்போட முந்தி கிட்டமிட்ட ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் இயங்கின ஒரு
அவருடைய பேர் வந்து ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, நான் பேரை சொல்லலாம். அப்ப அவர் வந்து நான் இலங்கை வரும்போது நான் உபசரிச்சு கனா வருஷத்து பிறகு அவரை கண்டேன். நான் 15 வயசுல கண்ட பிறகு அவரை காண்றேன். அப்ப எங்களோட நட்பு பாராட்டி எல்லாம் தண்டு அவர் எனக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் கணக்கு உதவிகள் செய்தவர், சரீர உதவிகள் செய்தவர், பொருளாதார உதவி இல்ல, சரீர உதவிகள் செய்தவர். அப்ப இப்ப அவரோட நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்கனவே தெரியப்படுத்தி கிட்டத்தட்ட 2020 அவரை உள்வாங்கி ஒரு பெரிய அளவுல செய்யணும்ன்றது. ஆனா எனக்கு இந்த ஒரு சின்ன பர்சனல் சிக்கல்களால வெளியில சொல்ல முடியாத சில சிக்கல்களால அந்த முயற்சி, இந்த கோவிட் பெருந்தொற்று நோயும் இருந்ததால அவரை வந்து ஃபுல்லா உள்வாங்கி அதை செய்ய முடியல அந்த நேரத்துல. ஆனாலுமே இப்ப அரசாங்கத்தில் இருப்பதால் அவரோட ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி தொடர்புல இருக்கிறேன். நாங்கள் வந்து நல்லது. இப்ப நாங்க தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நீங்க ஒரு சுருக்கமா உங்களுடைய இந்த தமிழ் எக்கனாமிக் கவுன்சில பற்றி மக்கள் என்ன விளங்க வேண்டும் என்ற விஷயத்த சொல்லுங்க. மக்களுக்கு வந்து என்ன விளங்கணும்னு சொன்னால், இது வந்து இந்த முயற்சி வந்து யாருமே முன்னெடுக்காத ஒரு பெரும் முயற்சி. இது ஒரு நாளுமே இப்படி ஒரு யோசிச்சு எங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஒன்று வேணும். அல்லது ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னா அதை பற்றி மேலது தகவலை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அந்த வேர்டை கூகுள் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் சிட்டில டேட்டா கலெக்ஷன்ல இருந்து எல்லாம் வந்து ஆட்டோமேட்டடா இருக்கும். அதுல கணக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரைட்? எல்லாம் இன்டர் கனெக்டடா இருக்கும், டிஜிட்டல் சர்வீசஸ் இருக்கும், அப்படி இப்படி என்று டிஜிட்டல் கவர்மெண்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னா இப்ப ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து டிஜிட்டலை நோக்கி போய் கொண்டிருக்கு. அதனால தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியை விரைந்து கட்டணும்னு சொல்லி, இந்த கட்டமைப்புல உருவாக்கணும்னு சொல்லி விரைந்து பணி புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப 2025 வந்து நாங்கள் ஒரு அக்டோபர் மாதம் ஒரு இனோவேஷன் அண்ட் எக்கனாமிக் சமிட் தமிழி என்னக்கூடிய எங்களோட பழைய இதை வச்சு தமிழ் இனோவேஷன் அண்ட் எக்கனாமிக் சமிட் வந்து திருச்சியிலையும் யாழ்ப்பாணத்திலையும் செய்ய உள்ளோம். அதுக்கு எங்களுக்கு மக்கள் ஆதரவு தேவை. கலந்து கொண்டு இந்த திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பல நாட்டிலிருந்து கணக்க புத்தாக்க முயற்சியாளர்கள் வரப்போறார்கள். ஏற்கனவே 10 நாடுகள் அதுக்கு வர்றதாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் முயற்சி செய்து இன்னும் அதை ஒரு 20-30 நாடாக கொண்டு வர்றதுக்கான பெரும் முயற்சியில் நாங்களோட டீம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணித்தியால நித்திரியோட தான் இப்ப கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாசமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். வைஃபை சொல்லுவா, என்ன நீங்கள் இப்படி போறீங்க, ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி. இனம் வந்து விட்டால் நாங்கள் வந்து இனத்துக்காக இதையும் செய்யக்கூடிய தியாகத்தோட ஓர்மத்தோட பணியாற்றினா தான் இது வெற்றி அடையும் என்றதுக்காக தான் நான் இப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட்கள் வரும். நன்றி. மிக நன்றி அரண் நவரத்னம். உங்களுடைய பணிகள் சிறப்படைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மேலும் பல விவரங்களை மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி என சொன்ன. நன்றி, வணக்கம்.